அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1984ல் வெளிவந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். சந்தர்ப்பம் தான் ஒரு மனுஷனை குற்றவாளியாக காட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அனாதையான ரவி என்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கான். நல்ல ஒரு வேலையில் நல்லா சம்பாதிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு வீட்டு பெண்ணை பார்க்க போகிறான் திருமணத்துக்கு. அந்த பொண்ணோட பேர் இந்து. அவளுக்கு அப்பா, அம்மா மற்றும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த வீட்டு வசதியான பொண்ணு டாக்டராக படித்து முடித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரவி இந்து கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நான் கல்லூரியில் படித்த காலத்தில் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கோபி அப்படின்னு இருந்தான். நாங்கள் 2 பேரும் பெண் வேடமிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போவோம். அங்கே போய் எல்லாரையும் கலாட்டா பண்ணுவோம். அப்படிங்கிற சமயத்தில் சுமதி அப்படிங்கிற ஒரு பெண் கூட மட்டும் ஒரு முறை நான் உடலளவில் தவறு செஞ்சிட்டேன். இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச தவறு. உன்னை திருமணம் செஞ்ச பிறகு நான் உனக்கு ரொம்பவே நேர்மையாக உன்னை அன்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறான் ரவி. ரவி உண்மையை சொன்ன காரணத்தினாலேயே டாக்டர் இந்துவுக்கு ரவியை ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே திருமணமும் நடக்குது. சில வருடங்களும் போகுது. அவங்களுக்கு மினி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை இப்போ 4 வயசாகுது. இந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ரவி என்ஜினியராக நல்ல ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பெரிய பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டும் ப்ராஜெக்டில் கமிட் ஆகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரவி இந்துடைய வீட்டு பக்கத்தில் ரஃபீக் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு திருமணம் ஆகி சில வருடங்கள் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த ரவி வேலை செய்கிற பல மாடி கட்டிட ப்ராஜெக்டில் தான் ரஃபியும் சூப்பர்வைசராக வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் ரஃபியும் ரொம்பவே நல்ல நண்பர்களாக ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற தருணத்தில் ஒரு நாள் மதியத்தில் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்த ரவியுடைய அந்த கல்லூரி நண்பனான கோபி எப்படியோ ரவியுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி பல வருஷங்கள் கழித்து ரவியுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ரவியுடைய வீட்டில் ரவி இல்லை. ரவியுடைய மனைவி இந்து மட்டும்தான் இருந்தா. அவகிட்ட ஃபோனில் கோபி சொல்கிறான், தான் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்து லீவ் முடிஞ்சு தானும் தன் மனைவியும் ஹோட்டல் சாரதாவில் தங்கி இருக்கிறதாகவும் ரூம் நம்பர் 404ல் தான் தங்கியிருக்கிறதாகவும் தன்னை தன்னுடைய நண்பன் ரவியை உடனே பார்க்க சொல்லியும் கேட்டுக்கிறான் கோபி ரவியுடைய மனைவி இந்து கிட்ட. மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்த கணவன் ரவி கிட்ட இந்து விஷயத்தை சொல்லி அனுப்பி வைக்கிறா. ரவியும் ரொம்ப வருஷங்கள் கழித்து நண்பன் கோபியை பார்க்கறதுக்காக உடனே கிளம்பி வர ஆரம்பிக்கிறான். இங்கே ஹோட்டல் சாரதாவில் இந்த கோபி என்ன பண்ணுறான், தனக்கும் தன் மனைவியும் தங்குவதற்கு ஒரு ரூமும், மனைவிக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அதே ஹோட்டலில் வேறு ஒரு ரூம், அதாவது 404 அப்படிங்கிற எண் அறையும் புக் செஞ்சு இருந்தான். அதுக்கான பணத்தையும் கட்டியிருந்தான். அதில் தன்னுடைய நண்பன் ஒருத்தன் தங்கி இருக்கிறதாகவும் அவனை போய் உடனே பார்த்துட்டு வர்றதாகவும் மனைவி கிட்ட பொய்ய சொல்லிட்டு வரான். அதே ஹோட்டலில் 404 அப்படிங்கிற அந்த ரூமில் ஒரு விலை மாது கூட கோபி உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டு அந்த விலை மாதுவை அந்த ரூமுக்கும் வரவழைச்சி இருந்தான். ரூம் நம்பர் 404ல் விலை மாதுவை கொஞ்சிக்கிட்டு இருந்தான் கோபி. அந்த தருணத்தில் அந்த அறையின் கதவை ரவி தட்டுறான். விலை மாதுவை உடனே பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லிட்டு தன்னை பார்க்க வந்திருந்த கல்லூரி நண்பனான ரவியை பார்த்து அறைக்குள்ளே அவனை அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். கோபி இப்போ ரவி கிட்ட சொல்கிறான், ஏண்டா நீ வர இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நீ வரவே மாட்டேன்னு நினச்சிட்டேன், எப்படி இருக்க அப்படின்னு சில வார்த்தைகள் தான் கோபி ரவி கிட்ட விசாரிச்சிருப்பான். ரவி தனக்கு நல்ல மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சந்தோஷமாக வாழறதாகவும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே தருணத்தில் ரூம் நம்பர் 404க்கு கோபியுடைய மனைவி ஃபோன் பண்ணி கோபி இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறா. அந்த ஃபோனை எடுத்தது கோபி தான். நான் கோபி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்களா, பேசிட்டிங்களா, நேரமாகுது, உடனே வாங்க நம்முடைய ரூமுக்கு அப்படின்னு கோபியுடைய மனைவி ரொம்பவே கட்டாயப்படுத்தி தன்னுடைய கணவனை அழைக்கிறா. பாத்ரூமில் இருந்த விலை மாதுவிடம் இப்போவே வந்துடுறதாகவும் நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்த நண்பன் ரவியிடமும் இதோ வந்துடுறேன், நீ இங்கேயே இரு, இதே ரூமில் இரு, உடனே வந்துடுறேன்,
என்னுடைய மனைவி வந்து அழைச்சிருக்கா என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி தன்னுடைய மனைவியுடைய அறைக்கு வரான் கோபி. கோபியின் மனைவி வந்து உடனே சில பொருட்களை வாங்க வேண்டியுள்ளது, கடைக்கு என்ன அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. அங்கே போன உடனே மனைவி உடைமாற்ற போயிருந்த நேரத்தில் ரூம் நம்பர் 404க்கு உடனே ஃபோன் செஞ்சு பேசுகிறான் கோபி. அங்கே ரவி தான் ஃபோனை எடுக்கிறான். என்னால் இப்போ வர முடியலடா, சாரிடா, என் பொண்டாட்டி கடைக்கு உடனே போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. நீ இருக்கிற அந்த ரூம் நம்பர் 404ல் பாத்ரூமில் ஒரு விலைமாது இருக்கா. நான் தான் அவளை வரவழைச்சிருந்தேன் அவள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆனால் சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுச்சு. அவளை வெளியே நீ அனுப்பிடு, அவள் ஏதாவது காசு கேட்டால் கொடுத்துடு, நான் உனக்கு பிறகு தந்துடுறேன் அப்படின்னு கோபி உடனே ஃபோனை வச்சிட்டான். அதுக்குள்ளே திறந்திருந்த அறைக்குள்ளே போலீஸார் சிலர் வந்து ரெய்டுக்காக நுழைஞ்சிட்டாங்க. ரவியையும் பாத்ரூமில் இருந்த அந்த விலைமாது பெண்ணையும் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. தனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று ரவி எவ்வளவோ சொல்கிறான். அவனுடைய அட்ரஸையும் வாங்கிக்கிறாரு போலீஸாரு. அந்த விலைமாது பெண்ணையும் ரவியையும் வேறு சிலரையும் போலீஸ்காரங்க ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போகிறத இந்து பார்த்து மனம் நொறுங்கி போயிட்டா. அவ உடனே அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டா. ஏற்கனவே ஒரு முறை தான் ஒரு பெண்ணுடன் தவறு செய்ததாக ரவி சொல்லியிருந்த காரணத்தால் இதுவும் அவன் செஞ்சிருக்கக்கூடும் அப்படின்னு நம்பிட்டா இந்து. உடனே தன்னுடைய குழந்தை மினியை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு ஒரே அடியாக லெட்டர் ஒன்றை எழுதி வச்சுட்டு இந்து போயிடுறா. பாவம் ரவி அல்லாடிட்டான். தவறு செய்யாமையே தண்டனையை அனுபவிச்சு எப்படியோ போலீஸார்கிட்ட பேசி ஒரு வழியாக அடுத்த சில நாட்களில் விடுதலையாகி தன்னுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவனுக்கு மனைவியும் குழந்தையையும் காணாமல் அந்த கடிதத்தை பார்த்து அழுகிறான். அப்படி ரவி அழுதுகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலாக இருந்தது அவனுடைய நண்பனான பக்கத்து வீட்டு உடன் வேலை செய்யும் ரஃபீக் தான் தோள் கொடுத்து நிற்கிறான். இதற்கிடையில் அன்னைக்கு மாலையே ஃப்ளைட் இருந்த காரணத்தினால கோபி வந்து தன்னுடைய மனைவியோடு சவுதிக்கு அன்னைக்கே கிளம்பி போயிட்டான். சரியாக அவனால் ரவி கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க முடியல. ரவியுடைய வீட்டுக்கு அடிக்கடி கோபி ஃபோன் பண்ணி பார்க்குறான். கோபி அடிக்கடி செஞ்ச ஃபோன் காலை ரவி எடுக்க முடியாமல் போயிடுது. ரவி வந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் இந்துவை கெஞ்சி தன் கூட வந்து வாழும்படியாக அழைக்கிறான். இந்து அவனை ஒரே அடியாக வெறுத்து அழறா, வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ரவியை இந்துவுடைய அப்பா வந்து விரட்டி விடுறாரு, இனி இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு. இந்துவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம இந்துவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கா மேரி அப்படின்னு. அவள் வந்து மிக ஃபேமஸான ஒரு லாயராக இருந்துக்கிட்டு இருக்கா. அவளை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சி உடனே இந்துவுக்கும் ரவிக்கும் விவாகரத்து செஞ்சிடணும், அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுடு, அவன் கூட இனி என்னுடைய பொண்ணு வாழக்கூடாது, இவளால் இவளுடைய தங்கையுடைய ரோகிணியுடைய வாழ்க்கையுமே பாதிக்குது, இந்த மாதிரியான முதல் மாப்பிள்ளை இருக்கும்போது என்னுடைய 2வது பொண்ணை யாராவது திருமணம் செய்ய வந்து கேட்பாங்களா அப்படின்னு அவர் சத்தம் போடுறாரு. லாயரான மேரி என்ன பண்ணுறா, உடனே தன்னுடைய தோழி இந்துவுக்கும் ரவிக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு போதுமான சாட்சிகள் இருந்த காரணத்தினால உடனே இந்துவுக்கும் ரவிக்கும் சில மாதங்களிலேயே விவாகரத்து நடந்துருது. ஆனால் அந்த குழந்தை மினி தான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்ட காரணத்தினால ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கு. ரவி வந்து எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் தன்னுடைய நண்பன் ரஃபீக்குடைய வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தருணத்தில் லாயரான மேரியுடைய அப்பா சொல்கிறாரு, ரவியை வந்து நான் சும்மா விட போகிறதில்ல, அவன் நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஆளை வச்சு அவனை உடனே கொலை செய்ய போகிறேன். இது நாள் வரைக்கும் அவன் உன்னுடைய ஃப்ரெண்டான இந்துவுடைய கணவனாக இருந்ததால் விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு. இப்போ மேரியும் மேரியுடைய அப்பாவும் ஆளை வச்சு ரவியை கொலை செய்கிற அளவுக்கு சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தாங்க. சில மாதங்கள் கழித்து சவுதியிலேருந்து கோபி ஊர் திரும்புகிறான். இந்தியாவுக்கு திரும்பினவன் நேராக ரவியை பார்க்க வரான். நல்ல வேலையாக ரவி சைட்டில் இருந்தாலும் ரவியுடைய பக்கத்து வீட்டு நண்பனான ரஃபீக் வந்து கோபியை சந்திக்கிறான். நான் உடனே ரவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி நீ வந்து இந்துவை பார்த்து உண்மையை சொல்லு, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்க்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இந்துவை தேடி போகிறாங்க. இந்து வந்து தன்னுடைய தோழியான மேரியுடைய வீட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து கோபியும் ரஃபீக்கும் போகிறாங்க.
அங்கே போய் கோபி என்ன பண்ணுறான், இந்து கிட்டேயும் இந்துவுடைய தோழியான மேரி கிட்டேயும் நடந்த உண்மைகளை சொல்லும்போது பாவம் இந்து அழறா. அந்த நேரத்தில் மேரி சொல்கிறா, உனக்கு வேணா அவர் துரோகம் செய்யாமல் இருந்திருக்கலாம், இந்த முறை தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய தங்கச்சிக்கு அவர் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒரு புது கதையை சொல்கிறா மேரி. உடனே கோபி கேட்குறான், என்ன உன்னுடைய தங்கையுடைய பேர் என்ன, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மேரி சொல்கிறா, பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கூட ஃபஸ்ட் இயரில் படித்த பொண்ணு அனிதா அப்படிங்கிற பொண்ணு ஞாபகம் இருக்கா? அவள் தான் என்னுடைய தங்கச்சி. அவள் ரவிங்கிற பையனை காதலிச்சிருக்கா போல இருக்கு. அந்த ரவிங்கிற பையனால் அவள் கர்ப்பமாகி இருந்தா. அவன் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் என்னுடைய தங்கை அனிதா தற்கொலை செய்து இறந்து போயிட்டா. கடிதம் ஒன்றை எழுதி வச்சுட்டு இறந்துட்டா. அவள் இறக்கிறதுக்கு அன்னைக்கு மாலை தான் அவளை இந்த ரவி, அதாவது இந்துவுடைய கணவன் ரவி எங்களுடைய வீட்டு வாசலில் காரில் இறக்கிட்டு போனான். அதன் பிறகு அன்று இரவு தான் எங்களுடைய தங்கை அனிதா தற்கொலை செய்து இறந்து போயிட்டா. அவள் தற்கொலை செய்து இறந்ததுனால எங்கள் குடும்பமே நிலகுழஞ்சி போயிடுச்சு. என்னுடைய திருமணமும் நின்று போயிடுச்சு. அவனால் நாங்கள் ரொம்பவே துன்பப்பட்டுட்டோம். அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது, அவனை பழிவாங்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்குமான ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா மேரி. உடனே கோபி சொல்கிறான், ஐயையோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய தங்கச்சி அந்த ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த அனிதாவை காதலிச்சது என்னுடைய ஃப்ரெண்டு ரவி கிடையாது, ரவிக்குமார் அப்படிங்கிற வேற ஒரு பையன். நான் பொய் சொல்லலை, என்னை நம்புங்க அப்படின்னு உண்மையை எடுத்து சொல்கிறான் கோபி. கோபி சொல்கிறான், உங்கள் தங்கச்சி அனிதா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா. எங்கள் கூட படிச்சுக்கிட்டு இருந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவ தான் அனிதாவை காதலிச்சிருந்தான். ரவிக்குமார் அனிதாவை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். பாவம் அனிதா மிகவும் நொடிஞ்சு போயிருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. அவள் அழுதுகிட்டே இருந்த காரணத்தினால ரவி கொண்டு போய் காரில் அவளை அவளுடைய வீட்டில் விட்டுட்டு வந்தான். அவ்வளவுதான், அவன் ஆறுதலாக இருக்கிறதுக்காக போனானே தவிர ரவிக்கும் அனிதாவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் கோபி. ரவியை பற்றி இது நாள் வரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்ததை மேரி ஒப்புக்கிறா. உடனே சொல்கிறா, ரவி மிகுந்த ஆபத்தில் இருக்காரு, அவரை போய் நாம் காப்பாற்றணும், வாங்க நாம் சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த பில்டிங் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சைட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. மேலே அந்த கயிறுகளால் கட்டப்பட்ட மூங்கிலின் மீது ஏறி அந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், செக் பண்ணிக்கிட்டு இருக்கான், தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்ஜினியரான ரவி. அங்கே கீழே இருந்து நம்ம இந்துவும் இந்துவுடைய குழந்தையான மினியும் கத்துறாங்க, என்னங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு. ரவி மேலே இருந்து பார்க்கும்போது கீழே கோபி வந்திருக்கிறதும் கோபி இந்துவை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறதும் தெரிஞ்ச உடனே தன்னுடைய நண்பன் எல்லா விஷயத்தையும் சொல்லி உண்மையை தன்னுடைய மனைவி கிட்ட புரிய வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடுது ரவிக்கு. ரவி என்ன பண்ணுறான், அவசர அவசரமாக அந்த மூங்கில் கூடு போல் அந்த ஏணி போல் கட்டியிருக்கிற அந்த ஏணியிலிருந்து இறங்கும்போது கால் இடறி மிக உயரத்தில் இருந்த அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். உண்மை தெரிந்து கணவனுடன் சேர்ந்து வாழ வந்திருந்த இந்து அவளுடைய கண்முன்னாலேயே கணவன் இறந்ததை பார்த்து கதறி அழறா. குற்றவாளியாக கருதினாலும் கணவனுடைய தரப்பு நியாயத்தை கேட்கறதுக்கு இந்து தவறிட்டா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.